வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சில மெக்கானிக் நண்பர்கள் சர்வீஸ் எப்படி செய்கிறது, போர்டில் வர அம்மிங் நாய்ஸு, நாய்ஸு, விசில் சவுண்ட் எப்படி குறைக்கிறது அப்படின்னு தெரியாதவே அந்த போர்டை பற்றி குறை கூறிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மகேஷ் அண்ணா போர்டு தான், ஏடிசி பிடி போர்டு. இதில் பார்த்திங்கன்னா புல் வேலை மேய்க்கிறப்போ எர்சல் வருது பாருங்கள். இந்த மாதிரி எரிச்சல் வந்தால் அதை எப்படி குறைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னுடைய போர்டிலையும் அந்த மாதிரி சேம் ரீசன் இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதோட இருந்தாலும் அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போர்டிலேருந்து இந்த போர்டு லைன் மாற்றிருக்கோம். இப்போ இதில் ஃபுல் வேல்யூம் வைக்கிறோம் பாருங்கள். ஸ்பீக்கர் பக்கத்துலேயே தான் இருக்குது, லாங்கெல்லாம் இல்லை. ஃபுல் வேல்யூம் வச்சு ஆடியோ வருதுன்னு செக் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி குறைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்னா சமயம் குறைக்கிறது. டிரான்சிஸ்டருடைய பெண்ணுக்கு 2வது பெண்ணுக்கும் டிஸ்க் அடிச்சிருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி 100, 201, 330 இந்த மாதிரி பிஎப்பில் டிஸ்க்கு அடிச்சிங்கன்னா அந்த மாதிரி நாய்ஸ் வரது குறையும். இந்த போர்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி மெகாசனோடைய போர்டுக்காக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம போல் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீசெட்டு கொடுத்துருப்போம். இந்த ப்ரீசெட்டை டியூன் பண்ணியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரதை குறைக்கலாம், இல்லை அந்த மாதிரி டிஸ்க் அடித்தும் குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் சர்க்யூட்டில் டிஸ்க் ஆட் பண்ணிவிடுவோம். இந்த சர்க்யூட்டை இதோட முடிச்சிடும். அந்த போர்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் தான் இருக்குது. இந்த மாதிரி எந்த போர்டில் அந்த மாதிரி நாய்ஸ் வரந்தாலும் டிஸ்க் இல்லாமல் இருந்தால் டிஸ்க் ஆட் பண்ணுங்கள், குறைஞ்சிடும். எந்த ஒரு மெக்கானிக் நண்பர்களும் டெக்னீஷியன் நண்பர்களும் எந்த ஒரு போர்டும் தயவுசெய்து குறை கூற வேண்டாம், கூறாதீங்க. அது எப்படி சரி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போர்டு போட்டவர்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, அதுக்குண்டான விளக்கம் அவர் சொல்லுவார். அதில் திருப்தி இல்லை அவர் சொல்கிறது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் குறை சொல்லுங்கள், அது ஏற்றுக்கக்கூடியது. நீங்கள் அந்த போர்டு என்ன ரீசனு எப்படின்னு தெரியாதவே நீங்கள் அந்த போர்டை குறை சொல்கிறீங்க. அந்த போர்டை உருவாக்குறதுக்கு அவங்களும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு தான் உருவாக்குறாங்க. எதுக்கு நீங்கள் சாதாரணமாக ஒரு போர்டை இந்த குறை அந்த குறைன்னு சொல்கிறீங்களே, அது ஒன்று ரீசன் அவங்க சொல்லாமல் தான் சொல்லலாம், அந்த ரீசன் சொல்கிறாங்கல்ல. அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதுனால எங்கள் சைடில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, உங்களுக்கு வேலை சரியாக தெரியாத ஒரு காரணத்தினால நீங்கள் இந்த போர்டில் இந்த குறை, அந்த போர்டில் அந்த குறை அப்படின்னு சொல்கிறீங்க தான் நாங்கள் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் தவறுதலாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒன்று முழுமையாக நீங்கள் வேலை கற்றுக்கிட்டு வேலை செய்யுங்க. இல்லை அதுக்குண்டான சொல்யூஷன் டெக்னீஷியன் போர்டு போட்டவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாவது செய்யுங்க. ரெண்டையுமே பண்ணாத போர்டை தயவுசெய்து குறை சொல்லாதீங்க. யாருடைய மனதையும் புண்படுறதை நான் சொல்லலை.